வடிக்க வச்சு அந்த சூழ்நிலை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் எதற்கும் கவலைப்படாதீங்க. இந்த கண்ணீர் வடிக்கும் சூழ்நிலை என்ன சொல்றீங்க, அது நாளைக்கு இல்ல, இன்றோடு முடிந்து போச்சு. அப்படி உங்க விசுவாசிங்க, உங்க இருதயத்தை விசுவாசிங்க. இனி இந்த கண்ணீர் சூழ்நிலை நான் அகப்பட மாட்டேன். என் தேவன் இதை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சிங்க கெபிகளுக்கு தானியேலை காப்பாற்றின தேவன், விடுவிக்க வல்லவராய் இருந்த தேவன், எரிகோ கோட்டை போல கோட்டையான சூழ்நிலையில எல்லாரும் விடுதலை பண்ண தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிற தேவன். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவால முடியாத காரியம் ஒன்றுமே இல்ல. வசனத்தை திருப்பி பாருங்க. அவருடைய கண்ணீர் எப்படி, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். என் கண்ணீரை யாரு துடைக்க போறார்? இவ்வளவு பெரிய கடன் நெருக்கடி, லோன் கட்ட வேண்டியிருக்கு, பிரச்சனைகள், இந்த வியாதி என்கிற பிசாசு என்னை விட்டு போக மாட்டேது. என் குடும்பத்திலும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் உபத்திரமா இருக்குது. அல்லவியா, என்னதான் ஆசீர்வாதங்கள் வந்தாலும் ஒண்ணும் நிலைச்சு நிக்க மாட்டேது. ஒரு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வருது. என் பிரச்சனை என் பிள்ளைகள்கிட்ட வருது, என் வியாதி என் பிள்ளைகள்கிட்ட இருக்குது. அப்படி அழுதுறீங்களா, வேதனைப்படுறீங்களா? உங்க கண்ணீர் யாவையும் இயேசுவா துடைப்பார். நானே செய்து நானே வணங்குறவர் நம்ம தெய்வம் இல்ல. அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தில் ஆளுகை செய்வார். நம்ம கூப்பிட கண்ணீர் வடிச்சு நீங்க கூப்பிட்டு பாருங்க, உங்க கண்ணீரை துடைப்பாரு. சமாதானம் உடனே கிடைச்சிருங்க. ஒரு செகண்ட் தான். இந்த உலகத்தை மனுஷன் கண்டுபிடிச்ச செல்போன்ல பாருங்க, ஒரு ப்ளூடூத்ல இருந்து ஒரு செகண்ட்ல மெசேஜ் அங்க போகுதுன்னா, நம்மளை படைத்த ஆண்டவர் நம்ம கண்ணீரை படைக்க மாட்டாரா? தாய் தகப்பனே நம்ம அழுதா தாங்கிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம படைத்த ஆண்டவர் விடுவாரா? ஒரு மெசேஜ் ஒரு செகண்ட்ல வரும்போது அதை காட்டில் மின்னல் வேகத்துல ஆண்டவர் நமக்கு பதில் தர வல்லவரா இருக்கிறார். நம்ம சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க வல்லவரா இருக்கார். எதுக்குமே கலங்காதீங்க. ஐயோ பதறி போய் இருந்தீங்களா, அந்த பதற்றத்தை நிறுத்துங்க. ஏன்னா ஆண்டவர் விடுவிக்க வல்லவரா இருக்கார் சொல்லுறாரு. இனி ஆண்டவர் துக்கமுகமா நீங்க இருக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இன்றோட கண்ணீரை துடைச்சு விட நினைச்சிருங்க. இனி துக்கமுகமா இருக்கவே மாட்டீங்க. கண்ணீர் எல்லாம் இயேசுவா துடைச்சிட்டாரு விசுவாசிங்க. ஆண்டவர் 100% உங்களை விடுவிச்சிட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன்.